இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. நடப்பாண்டுக்கான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான 2 வேட்பாளர்களை அதிமுக அறிவித்திருக்கும் சூழலில் தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிகவிற்கு 5 மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 2 பதவிக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவித்துள்ளது. அதே சமயம் தேமுதிகவிற்கு சீட் ஒதுக்கப்படாதது பல கேள்விகளை எழுப்பிய நிலையில் நடப்பாண்டில் தேமுதிகவிற்கு ஏன் சீட் கொடுக்கப்படவில்லை என அதிமுக தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம். ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2026இல் தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். கூட்டணி தொடரும். 2026இல் மாநிலங்களவை சீட் தரப்படும் என அதிமுக அறிவித்துள்ள நிலையில் 2026 தேர்தலை ஒட்டிய அரசியல் நகர்வுகள் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். அதிமுகவினர் அவர்கள் கடமையை ஆற்றியுள்ள நிலையில் தேமுதிக தரப்பில் நாங்களும் எங்கள் கடமையை ஆற்றுவோம் என அவர் கூறியுள்ளார். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டிதான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டிதான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானதுதான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரேமலதா நேர்மறையான கருத்துக்களை கூறியிருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைக்க திட்டமிடப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக ஜனவரியில் அறிவிக்கப்படும் என பிரேமலதா தெளிவுபடுத்தியுள்ளார். அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளதாகவும் அதனை யார் நினைத்தாலும் உடைத்தர முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிக கூட்டணி இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஆனா தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில தான் அறிவிப்பேன் அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி பிரேக் பண்ண நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்கனவே அமைந்துள்ள நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.